உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான சத்து மாவு லட்டு நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சத்து மாவு லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ சத்து மாவு, 1 கிலோ வெல்லம், 1 தேங்காய், 1/4 லிட்டர் நெய், 50 கிராம் திராட்சை, 50 கிராம் முந்திரி. இந்த சத்து மாவு லட்டு செய்கிறதுக்கு இந்த சத்து மாவு வந்து நம்மளே நம்ம அரைச்சது, நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவு. இந்த எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஃபுட்டி தமிழா சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, சோளம், சாமை, வரகு, திணை, அது இல்லாமல் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி 26 ஐட்டங்கள் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். எல்லா பொருளுமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். எதுவுமே வறுக்காமல் அரைக்கல, எல்லாமே நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இதில் ஏலக்காவும் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம இப்போ தனியாக ஏலக்காய் சேர்த்த தேவையில்லை. இந்த சத்து மாவு வந்துட்டு நம்ம அப்படியே கூழாகவும் காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நம்ம இப்போ இதில் லட்டு செய்ய போகிறோம். இதிலே 2 விதமாக லட்டு செஞ்சுக்கலாம். இந்த சத்து மாவில் நெய் சூடாக்கி ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். அல்லது நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த சத்து மாவு லட்டு செய்யலாம். அதுக்கு இப்போ நம்ம மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் திருவியாச்சு. நம்ம இப்போ நெய்யில் முந்திரி, திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம நெய் சூடானதை இந்த முந்திரியை பொரிச்சுக்கலாம். நம்ம சத்து மாவில் ஏற்கனவே நம்ம முந்திரி போட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த லட்டுக்கு மேலே திராட்சை முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதே நெய்யில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் தேங்காய் வறுக்கும்போது அதனோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தான் நம்ம வறுத்துட்டு போடுறோம். அதே நெய்யில் வறுக்கும்போது அதனோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேங்காய் வறுத்தாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் 1/2 கப்பு ஊற்றும்போது இந்த அளவுக்கு வந்துடும். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளத்தில் மண் அந்த மாதிரி குப்பை இதெல்லாம் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம கரைச்சிட்டு வடித்து எடுக்கிறோம். இப்போ நம்ம ஊற்றும்போது ஒவ்வொரு ட்ராப்பாக நின்று வரணும். அந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட நம்ம இந்த மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒட்டுக்காக சேர்த்த வேண்டாம். வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், சத்து மாவு, அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி, இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவில் நம்ம இனிப்பு சேர்த்தாம தான் அரைச்சிருப்போம். வெறும் நம்ம ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி தானியங்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் வெல்லமோ இல்லை கல்கண்டோ இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தலை. அதனால் நம்ம இதெல்லாம் நல்லா கலந்துட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கிறோம், வெள்ளைப்பாகு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
பாகு வந்து நம்ம கம்பி பதம் அந்த மாதிரிலாம் விட்டோம்னா நம்ம இப்படி கலக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து கெட்டி ஆயிரும், உருண்டை பிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி பாகோட பிசு பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறமா நம்ம உடனே எடுத்துக்கிறோம். நம்ம அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ரவா அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் நமக்கு இப்பயே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி வரும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது இறுகி போன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த குளகுலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே லட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம ஊற்றிட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக இறுகின மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி லட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம சத்து மாவு லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்து பிடிக்க போகிறோம். அதுக்கு இதில் கொஞ்சம் சத்து மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நம்ம நைஸாக பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்லேயும் போட்டுக்கலாம். இல்லை இப்படியும் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் கலந்திங்கன்னா வெல்லம், தேங்காய், முந்திரி, திராட்சை, சத்து மாவு இதெல்லாம் கலந்துட்டு நம்ம இப்படியே பிடிக்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரதுக்காக கொஞ்சமாக நெய் வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சூடான நெய் கொஞ்சம். இப்போ வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஹெல்தியான சத்து மாவு லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.